ஸோ முகூர்த்தம் பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது இந்த ராகு காலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சார். சில பேர் அதை பாசிட்டிவாக சொல்கிறாங்க, சில பேர் அதை நெகட்டிவாக சொல்கிறாங்க. எப்படி எடுத்துக்கணும் சார் அந்த காலகட்டம்? ராகு காலம் நெகட்டிவே. ஆனால் இருக்கிற அந்த 1.5 மணி நேரம் நம்ம ஒரு 90 நிமிஷம் கால அளவு எடுத்துக்கிறோம். நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெள்ளிக்கிழமைனா 10:12 இருக்கும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4:30 இருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது ராகு காலம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இருக்கிற 1.5 மணி நேரமும் நம்ம எங்கேயும் அசையாமல் ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல உட்காந்துருக்கோமானா அப்போ 90 நிமிஷத்தில் 15 நிமிஷம் தான் உங்களை தொந்தரவு பண்ண போகுது. மிச்சம் இருக்கிற டைமில் என்ன பண்ண போகுது? மிச்சம் இருக்கிற அந்த 1.25 மணி நேரம் என்ன பண்ண போகுதுன்னா அது பேர் யோக ராகு. வீடு வந்து கட்டுறதுக்கு தொடங்குகிறோம், இல்லை வந்துட்டு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்குமே நம்ம வந்து நேரம் அப்படின்றத அந்த புள்ளியார் சொல்லி போடுற அந்த நேரத்தையுமே நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணுமா சார்? ஏன்னா ஒரு பூமி பூஜை போடுறோம், வாஸ்து நாள்னு ஒரு நாள் இருக்குது. ஆமாம், நம்ம என்ன பண்ணுறோம், கேலண்டரில் வாஸ்து நாள் அப்படின்னு போட்டு அந்த நாளை பார்த்து அது என்னென்னா வாஸ்து நாள் எப்போ வரும் அப்படின்னா சூரியன் எப்பயுமே ஒரு ராசி கட்டத்தோட கடைசி திரேக்கானத்துக்கு வரும்போது தான் ஒரு வாஸ்து நாள் ஏற்படும். வாஸ்து பகவான் நல்லா கண் விழித்து பார்க்குறனால தான் வாஸ்து நாள்னு சொல்கிறோம். இது முதல்ல யார் பார்க்கணுன்னா அந்த நட்சத்திரத்தில் ஒரு அபிஜித் முகூர்த்தமோ இல்லை காலை முகூர்த்தமோ இல்லை அதிகாலை முகூர்த்தமோ இப்படி தேர்ந்தெடுத்து ஒரு முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கடைக்கால் போடுறது, ஒரு வீடு கட்ட தொடங்குறது, இது மாதிரி ஆரம்பிக்கிறது நல்லது. கோச்சாரத்தில் இல்லை உங்களோட கட்டத்தில் செவ்வாய் எங்கே இருக்கோ அதில் கோச்சாரத்தில் ராகு போகாத நாளாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. ஒரு வேளை இந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான அந்த காரக கிரகமான செவ்வாய் மேலே ராகுவோ கேதுவோ போகும்போது ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்கள் வேலையை வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு கிரகப்பிரவேசத்துக்கோ அந்த மாதிரி ஒரு நாளை குறிச்சிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா வீடை கட்டிட்டு உள்ளே போகிறீங்க இல்லையா, கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்களே, எப்போ பார்த்தாலும் செவுத்தில் கிராக் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே கிராக் வரும். இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளே அமைதி இருக்கவே இருக்காது. யாராவது ஒருத்தர் கூச்சல் குழப்பத்தோடையே இருக்கிற மாதிரியே இருக்கும். 2 சரியாக பார்த்துட்டிங்கனாலே அந்த கார் உங்களுக்கான கார் ஒன்று. இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ரூல் பார்ப்போம். உங்களோட செவ்வாய்ங்கிற கிரகம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதை ஒரு சுப கிரகம் யாராவது குரு அந்த மாதிரி யாராவது அது மேலே போகும்போதோ கோச்சாரத்தில் அதை பார்க்கும்போது ஒரு வண்டி வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த வண்டி இன்னொரு புது காரை கூட்டிகிட்டு வரும். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோநியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ முகூர்த்தம் பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது இந்த ராகு காலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சார். சில பேர் அதை பாசிட்டிவாக சொல்கிறாங்க, சில பேர் அதை நெகட்டிவாக சொல்கிறாங்க. எப்படி எடுத்துக்கணும் சார் அந்த காலகட்டம்? ராகு காலம் நெகட்டிவே. ஆனால் இருக்கிற அந்த 1.5 மணி நேரம் நம்ம ஒரு 90 நிமிஷம் கால அளவு எடுத்துக்கிறோம். நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெள்ளிக்கிழமைனா 10:12 இருக்கும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4:30 இருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது ராகு காலம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இருக்கிற 1.5 மணி நேரமும் நம்ம எங்கேயும் அசையாமல் ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல உட்காந்துருக்கோமானா முடியாதுல்ல. முடியாதுங்கிறது ஒரு பக்கம். ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது இல்லை நம்மளோட நாலேஜ் எப்படின்றத பார்ப்போம். அந்த ராகு காலம் 90 நிமிடம் தான். ஆனால் உங்களுக்கான ராகு காலம் என்னன்றதை பார்க்கணும். இப்போ பர்டிகுலராக ஒருத்தவங்களுக்கும் ராகு காலம் அப்படின்றது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஒரு ராசி கட்டத்தை ராகு காலம் மொத்தம் 90 நிமிட அளவு. ஒரு ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தா ஒரு 7.5 நிமிஷம் கணக்கு பிடிக்கும். 12 ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு ஒரு ராசி கட்டத்தை கடக்க 7.5 நிமிஷம் கணக்குன்னு வச்சுக்கிறோம் ரஃபா. அந்த 7.5 நிமிஷம் தான் இப்போ மேஷத்தில் தொடங்குதுன்னா ஒரு 7.5 நிமிஷம் அந்த மேஷத்தில் மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், உங்களோட ராகு எங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க. இந்த 12 கட்டத்தில் எங்கேயோ ஒரு கட்டத்தில் ராகு இருக்குமா? அந்த ராகுவை இந்த ராகு காலம் கடக்கும் போது கடுமையாக இருக்கும். அப்போ அந்த 7.5 நிமிஷம் எந்த வேலையும் செய்யாதீங்க, அமைதியாக உட்காந்துடணும். அப்படின்னா என்ன, ஒரு வேலையை தொடங்குறது, ஒரு வேலைக்கு போகிறது வைக்கிறது, அந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளை ஒரு சைன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையை அந்த 7.5 நிமிஷத்துக்கு பண்ணாதீங்க, தவிர்த்துருங்க. அடுத்தபடியாக உங்கள் லக்னம் என்னன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு சர லக்னமாக இருக்கீங்கன்னா 11ஆவதாக வரக்கூடிய அந்த 7.5 நிமிஷத்தில் எந்த வேலையும் செய்யாதீங்க. நீங்கள் ஒரு ஸ்திர லக்னமாக இருக்கீங்கன்னா 9ஆவதாக வரக்கூடிய அந்த ராகு அந்த 7.5 நிமிஷம் இருக்கு இல்லையா, ராகு கிராஸ் பண்ணும் இல்லையா, அந்த 7.5 நிமிஷத்தில் எதுவும் செய்யாதீங்க. நீங்கள் ஒரு உபய லக்னமாக இருக்கீங்கன்னா 7ஆவதாக வரக்கூடிய அந்த ஒரு 7.5 நிமிஷத்தில் எதுவும் செய்யாதீங்க. இந்த 3 லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னம்னு பார்த்துக்குங்க. அப்போ இது ஒரு 7.5 நிமிஷம். உங்களோட ராகு எங்கே நிற்கிதோ அதுக்கு ஒரு 7.5 நிமிஷம். இந்த 15 நிமிஷம்தான் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய காலம். மற்ற நேரம்லாம் என்ன,
அப்போ 90 நிமிஷத்தில் 15 நிமிஷம் தான் உங்களை தொந்தரவு பண்ண போகுது. மிச்சம் இருக்கிற டைமில் என்ன பண்ண போகுது, மிச்சம் இருக்கிற அந்த 1.25 மணி நேரம் என்ன பண்ண போகுதுன்னா அது பேர் யோக ராகு. நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்களேன், உங்கள் மனசு ரொம்ப குளுமை அடைகிற மாதிரி ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டும். கணவன் மனைவி அன்பை பரிமாறுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த யோக ராகு டைமில் தான் இருக்கும். குறிப்பாக எங்கேயோ வெளியில் போகிறாங்க, அவங்க ஆசைப்பட்டதை மனைவி எதாவது ஆசைப்பட்றாங்கன்னா அதை வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் இந்த யோக ராகு டைமில் தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இது வரைக்கும் கிடைக்காத ஒரு விஷயத்தை அப்படி கடத்தருவில் நடந்து போயிட்டே இருக்காங்க, திடீர்னு பார்த்தா அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் அந்த நேரத்தில் தான் கிடைக்கும். அப்போது ஒரு ராகு காலம் யோகமாகவும் வேலை செய்யும். இது மாறும், ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கவே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட ராசி கட்டத்தில் நம்மளோட ஜாதகத்தில் ராகு வேறு இடத்துல தானே இருக்குது ஒருத்தருக்கும். அப்போ இந்த 15 நிமிஷம் மொத்தம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டால் போதும், மற்ற இருக்கிற 1.5 மணி நேரமும் ஒரே இடத்துல உட்காரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை மட்டும் கால்குலேட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த நேரத்தை மட்டும் பார்த்து இயக்கினா போதும். ஸோ இப்படி தான் ராகு காலமும் சரி யமகண்டமும் சரி இப்படி தான் வேலை செய்யுது. ஓகே சார். சார் அதே மாதிரி முகூர்த்தத்துக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சார். அப்படி இருக்கும்பொழுது ஒரு வீடு வந்து கட்டுறதுக்கு தொடங்குகிறோம், இல்லை வந்துட்டு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்குமே நம்ம வந்து நேரம் அப்படின்றத அந்த பிள்ளையார் சொல்லி போடுற அந்த நேரத்தையுமே நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணுமா சார்? 100% கவனமாக பார்க்கணும். ஏன்னா ஒரு பூமி பூஜை போடுறோம், வாஸ்து நாள்னு ஒரு நாள் இருக்குது. ஆமாம், நம்ம என்ன பண்ணுறோம், கேலண்டரில் வாஸ்து நாள் அப்படின்னு போட்டு அந்த நாளை பார்த்து, அது என்னென்னா வாஸ்து நாள் எப்போ வரும் அப்படின்னா சூரியன் எப்பயுமே ஒரு ராசி கட்டத்தோட கடைசி திரேக்கானத்துக்கு வரும்போது தான் ஒரு வாஸ்து நாள் ஏற்படும். அதுலேயும் உபய லக்னங்களில் இல்லை உபய ராசியில் வாஸ்து நாள் வரவே வராது. இருக்கிற அந்த 4 பாக்ஸ்லேயும் மிதுனத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசு, மீனம் இதிலெல்லாம் வாஸ்து நாள் வரவே வராது. அப்போ இப்படியான ஒரு டைமில் தான் வாஸ்து நாள் வரப்போகுது. அப்படின்னா என்ன, வாஸ்து பகவான் நல்லா கண் விழித்து பார்க்குறனால தான் வாஸ்து நாள்னு சொல்கிறோம். இது முதல்ல யார் பார்க்கணுன்னா, எனக்கு ஜாதகமே கிடையாது சார் அப்படின்னா அவங்க போய் வாஸ்து நாள் பார்க்கலாம். எனக்கு ஜாதகம் இருக்குன்னா உங்கள் ஜாதகம் தானே உங்களுக்கு வேலை செய்ய போகுது, நீங்கள் எதுக்கு வாஸ்து நாள் பின்னாடி போகணும்? அப்போ நான் எனக்கு சரியான நாளை நான் தேர்ந்தெடுக்கணுமே தவிர வாஸ்து புருஷன் கண் விழிச்சிருக்கக்கூடிய நாள் அப்படின்றத நான் கன்சிடர் பண்ண தேவை. இது 2 கோயின்சைட் ஆகிடுச்சுன்னா சந்தோஷம். ஓகே. ஆனால் எது முதல்ல வேலை செய்ய போகுது, உங்களுக்கான சார்ட்டு தான் உங்களுக்கு பிரதானமாக வேலை செய்ய போகுது. அப்போ உங்களுக்கான நாளை உங்களுக்கான முகூர்த்தத்தை அப்படி தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. இதை என்ன செய்யலாம், உங்கள் சார்ட்டுக்கு நல்ல நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்துக்கணும். உங்களோட சந்திரனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல நட்சத்திரம் என்னைக்கு வருது, அந்த நட்சத்திரத்தில் ஒரு அபிஜித் முகூர்த்தமோ இல்லை காலை முகூர்த்தமோ இல்லை அதிகாலை முகூர்த்தமோ இப்படி தேர்ந்தெடுத்து ஒரு முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கடைக்கால் போடுறது, ஒரு வீடு கட்ட தொடங்குறது, இது மாதிரி ஆரம்பிக்கிறது நல்லது. குறிப்பாக கோச்சாரத்தில் இல்லை உங்களோட கட்டத்தில் செவ்வாய் எங்கே இருக்கோ அதில் கோச்சாரத்தில் ராகு போகாத நாளாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. ஒரு வேளை இந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான அந்த காரக கிரகமான செவ்வாய் மேலே ராகுவோ கேதுவோ போகும்போது ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்கள் வேலையை, வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு கிரகப்பிரவேசத்துக்கோ அந்த மாதிரி ஒரு நாளை குறிச்சிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, வீடை கட்டிட்டு உள்ளே போகிறீங்க இல்லையா, கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்களே, எப்போ பார்த்தாலும் செவுத்தில் கிராக் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே கிராக் வரும். இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளே அமைதி இருக்கவே இருக்காது. யாராவது ஒருத்தர் கூச்சல் குழப்பத்தோடையே இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே நிம்மதி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் என்னென்னா, நம்ம நல்லா கட்டிட்டோம், நல்லா செலவு பண்ணிட்டோம், எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கோம், இந்த முகூர்த்தத்தை கோட்டை விட்டோம்னா இது நடக்கும். அப்போ அதை சரியாக பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கையில் எடுத்துக்க வேண்டிய வேலை இல்லை. இது யார் சார் பெருசாக பாதிக்கும்னா, அந்த வீட்டு தலைவர் யாரோ அவரை தான் கை வைக்கும். அப்போ அவருக்கான சரியான முகூர்த்த நேரத்தை பார்த்து அந்த கிரகப்பிரவேசத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. சார் ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த காருக்கு வந்து இனிஷியல் பேமெண்ட் பே பண்ணுற டேட்ல இருந்து காரை வெளியில் எடுக்கிற டேட் வரைக்கும் முகூர்த்த நாள் அப்படின்றத நம்ம பார்க்கணுமா? 2 இடத்துக்கு தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு புது பொருளை வாங்க போகிறீங்க அப்படின்னா குறிப்பாக அது உங்களுக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கான வண்டி. ஆமாம். ஒரு பேமெண்ட் முதல்ல நீங்கள் இனிஷியல் கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு சரியான முகூர்த்தத்தை பாருங்கள். அடுத்து சாவியை உங்கள் கையில் ஒப்படைக்கிறாங்க பாருங்கள், அந்த கார் புது காராக எடுக்கிறீங்க பாருங்கள், அதுக்கு ஒரு சரியான முகூர்த்தத்தை பாருங்கள். இந்த 2 சரியாக பார்த்துட்டிங்கனாலே அந்த கார் உங்களுக்கான கார் ஒன்று. இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ரூல் பார்ப்போம். உங்களோட செவ்வாய்ங்கிற கிரகம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதை ஒரு சுப கிரகம் யாராவது குரு அந்த மாதிரி யாராவது அது மேலே போகும்போதோ கோச்சாரத்தில் அதை பார்க்கும் போது ஒரு வண்டி வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த வண்டி இன்னொரு புது காரை கூட்டிகிட்டு வரும். எப்படின்னா இதை விட இன்னொரு அப்டேட்டட் காரை ஒரு 3 வருஷமோ 4 வருஷம் கழித்து இதை விட இன்னொரு பெரிய கார் வாங்குவீங்க, அதை விட இன்னொரு பெரிய கார். ஸோ இப்படி தான் போகணும். இப்படி பார்க்கும்போது அது மல்டிப்ளை ஆகும். அப்போ திருப்பி உங்களை சம்பாதிக்க வைக்கும், இன்னொரு காரை வாங்க வைக்கும், இன்னொரு நல்ல வாகனத்தை வாங்க வைக்கும்.
ஸோ இதுக்கெல்லாம் நேரம் பார்க்கணுமா? ஆமாம் பார்க்கணும். கோச்சாரத்தையும் பார்த்துக்கணும், நல்ல நேரத்தையும் பார்த்துக்கணும். அந்த நல்ல நேரம் தான் இன்னொரு நல்ல நேரத்தை கூட்டிகிட்டு வரப்போகுது. இப்போ வந்து எல்லாத்துக்கும் நேரம் பார்க்கணுன்றப்ப கார் ஓட்டுறதுக்கும் ஓட்டி பழகுறதுக்கும் கூட நேரம் பார்க்கணும் போலயே சார். 100% பார்க்கணும். நிறைய சார் 100% பார்க்கணும். கார் ஓட்டி பழகுறதுக்கு கூடவா சார்? இங்கே பாருங்கள், என்னோட அனுபவத்தையும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். நான் வந்து என்னோடய ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் நல்ல கார் டிரைவ் பண்ணக்கூடிய நபர்கள். ஏன்னா நான் வந்து ஒரு கார் பிரியர். ரொம்ப சின்ன வயசில் கரெக்டாக அந்த 18 வயசு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கார் கற்றுக்க ஆரம்பித்தேன். வீட்டில் கார் இருந்தது தெய்வாதனமாக. அப்போது கார் இருந்ததுனால அந்த நேரத்தில் முத கார் கற்றுக்க போகும்போது எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை, காலையில் சீக்கிரம் எந்திரி. முத கார் ஸ்டீரிங்கை பிடிக்கும்போது காலையில் சீக்கிரம் எந்திரி, ஸ்டீரிங்கை அப்போ முதல்ல போய் கார் கற்றுக்கோ. நீ பாரு, நீ அப்படி கற்றுக்கிற ஒரு விஷயம் வந்து உன்னை விட்டு போவே போகாது, ஒரு சிறப்பாக இருக்கும், அதில் எந்த விதமான தப்பும் நடக்காது அப்படின்னாரு. இன்றைக்கி கிட்டத்தட்ட நான் அதை ஆரம்பித்து எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்னோடய டிரைவிங்கில் தப்புன்னு ஒன்று நடக்கவே இல்லை. நான் எனக்கு மட்டும் இல்லை, அவர் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கைட் பண்ணாரோ அது மாதிரி யாருக்குமே வந்து ஒரு தவறான ஒரு ஆக்சிடெண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்கலை. இது காரணம் என்னென்னா, அந்த பழக ஆரம்பித்த நேரம்தான். அதிகாலையில் நீ காரை பழகு அப்படின்னாரு. நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் ஒரு பகல் வேலையில் நல்ல மட்ட மத்தியானத்தில், அந்த டைம் சொல்லுங்கள் சார், நல்ல மட்ட மத்தியானத்தில் அந்த மாதிரி ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து, ஏன்னா ரோட்டில் ஆளே இருக்க மாட்டாங்க, ஆள் நடமாட்டமே இருக்காது அப்படின்னு ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து நம்ம கார் பழகிறோம். அதை விட சிறப்பு எதுனா அதிகாலை முகூர்த்தம். ஒரு காலையில் ஒரு 5 மணி, ஒரு 4:30 5 மணிக்கு முதல்ல நீங்கள் கார் பழகும்போது அப்படி ஒரு வேலையில் பழகி பாருங்களேன். நீங்களும் சரியாக ஓட்டுவீங்க, அந்த காரை நல்லா கற்றுப்பீங்க, உங்களால் பல பேருக்கு அது நன்மையாக இருக்கும். ரொம்ப பேர் இன்றைக்கி காரை ஓட்டுறங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்ற மாதிரி பயத்தோடய நம்ம போக வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நிறைய மாடர்னாக நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இதுக்குமே இன்னும் நிறைய புதுசான விஷயங்கள் நிறைய வந்துருச்சு. பட் நம்ம அதை ஒரு பெரிய இதுவாக எடுத்துக்கிறது இல்லை. ஏதோ நாங்களும் பழகிட்டோங்கிற மாதிரி ரோட்டில் கார் எடுத்துகிட்டு வந்துடுறோம். பட் அப்படி இல்லாமல் அடுத்தவங்களோட சேஃப்டியும் இதில் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இப்படி பழகும்போது நம்ம அந்த இயக்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிரைவிங்கில் யாரும் ஒரு சின்ன தப்பு கூட கண்டுபிடிக்க முடியாது. நீங்களும் சேஃப்டியாக இருப்பீங்க, மற்றவங்களும் சேஃப்டியாக இருப்பாங்க. கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா.